ஸோ நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பிக் பண்ணலான்னு பார்த்தோமா. Have you guys gone through the document that I've sent? அதில் வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கேஸ் ஸ்டடி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பிக் பண்ணுறதுக்காக. பார்த்தீங்களா? ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, நம்ம ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணலாம். அதுக்கப்புறமா we can decide in what you can go forward. ஸோ நான் வந்து இந்த அசைன்மெண்ட் ட்ராக்கர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் கூகுள் ஷீட்ஸில். இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ யூ கைஸ் கேன் ஆட் வாட் இஸ் த அசைன்மெண்ட் அண்ட் ஹவ் யூ கம்ப்ளீட்டட் ஆர் நாட், ஆர் இஃப் யூ ஹாவ் எனி குவேரிஸ் ஆல்சோ, கொஷின்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க். ஓகே, டவுட் இருக்குன்னா அது கூட மார்க் பண்ணிக்கலாம். இங்கே டவுட் இருக்குது கேட்கணும் அந்த அசைன்மெண்ட்டில் அப்படின்னு. ஸோ என்ன ஒர்க்குங்கிறது நான் டு பி கம்ப்ளீட்டடுங்கிற டேப்பில் நோட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இந்த டாஸ்க்கெல்லாம் இருக்க போகுது, எப்போ சப்மிஷன் டேட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுவேன். அந்த சப்மிஷன் டேட்குள்ளே பண்ண முடியலன்னா தென் அது ஏன் கம்ப்ளீட் பண்ணல, ஒரு ரீசன், சம் கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி, யூ கேன் கிவ் தட் ரீசன், ஆர் டைம் வேணும் அப்படின்னா கூட ஓகே. அண்ட் கொஷின்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க். ஸோ இந்த டாஸ்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் இட் இன் த ஒர்க் allotted. தென் யூ கேன் add whether it is completed or not, and if you have any questions you can ask. You can just paste it over here and next classல கூட you can ask. அதனால நான் explain பண்ணுவேன். I have created separate sheet for both of you. You both can use it. So just copy and paste. ஓகேவா? இதோட லிங்க்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் என்னென்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது கேஸ் ஸ்டடிக்காக. நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடியாக இருக்க போது உங்களோட போர்ட்ஃபோலியோவில். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஹெல்த் கேர் புக்கிங் ஆப்பு. ஸோ இப்போ 2 tier சிட்டிஸ்லலாம் இந்த மாதிரி ஹெல்த் கேர் ஆப் இருக்குது. லைக் just a minute. ஸோ இது இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்களா? பார்த்தோம் மேம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ வரைக்கும் அதை பற்றின ஐடியாஸ். சரி, ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் எது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து Tier 1 சிட்டினா ரொம்ப நல்லா டெவலப்பான சிட்டிஸ். லைக் அங்கே வந்து ரொம்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி, இதெல்லாம் வந்து Tier 1 சிட்டிஸில் வரும். Tier 2 சிட்டிஸில் வந்து இந்தியாவில் இருக்கலாம், கோயம்புத்தூர், மதுரை, அங்கே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டாக இருக்கும். க்ரோத் இருக்கும் ரேப்பிடாக, பட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இனிமேல் தான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அங்கே இருக்கணும்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் டீசெண்டான அம்யூனிட்டிஸ் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்கும். ஓகேவா? Tier 2 சிட்டிஸில் தான் இந்த ஹெல்த் கேர் ஆப்பை ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. Tier 3 சிட்டிஸ்னால் அது வந்து ரொம்ப ஸ்மால் டவுனாக இருக்கும். அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா?
ஸோ இப்போ 2 tier சிட்டிஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஹெல்த் கேர் புக்கிங் ஆப்பை. Users in 2 tier cities often struggle with long waiting times and lack of doctor availability because அந்த மாதிரி மீடியம் க்ரோத் இருக்க சிட்டிஸில் வந்து மோஸ்ட்டாக டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஒன்று வந்து ரூரலில் நிறையா போஸ்டிங் போடுவாங்க, இல்லை அர்பனில் நிறையா டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 2 tier சிட்டிஸில் டாக்டரோட அவைலபிலிட்டியும் கம்மியாக இருக்குது. டாக்டர் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கனால என்ன ஆகுது, நிறைய நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது பேஷண்ட்ஸ் வந்தால். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்கன்னா அவங்களோட ஒர்க் அவங்க பார்க்க முடியாது, அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா பேஷண்ட்ஸு. ஸோ யூசர்ஸ் வந்து பேஷண்ட்ஸாக தான் இருக்க போகிறாங்க. அதனால் நமக்கு தெரிஞ்சிருச்சு எந்த இடத்துல அந்த பேஷண்ட்ஸ் பிலாங் பண்ண போகிறாங்கன்னு. தே ஆர் கோயிங் டு பிலாங் இன் த சிட்டிஸ் லைக் கோயம்புத்தூர், மதுரை, சூரத், அந்த மாதிரி இருக்க 2 tier சிட்டிஸில். ஸோ இதுக்கு நம்ம என்ன ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா, இந்த மொபைல் ஆப்பில் வந்து டாக்டர் புக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்பாயின்மெண்ட் நம்ம புக் பண்ணிட்டு டைரெக்டாக டாக்டரை விசிட் பண்ணுற மாதிரி, டாக்டரோட அவைலபிலிட்டி டைம் எப்போங்கிறத பார்த்து ஈஸியாக நம்ம புக் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே. அண்ட் எனி லைக் கன்சல்டேஷன் பண்ணணும்னா மேபி ஆன்லைன் புக்கிங்கும் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். பட் சின்ஸ் இட்ஸ் 2 tier city, it is up to the availability of doctor and the usage of technology in such cities. ஓகே. ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் ஏரியா நம்ம என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். டைரெக்டாக ஸ்க்ரீன்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இதில் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். பட் இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா தட் வி நீட் டு ஃபோக்கஸ். ஸோ அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணுறத ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் அந்த வெயிட் டைமை கம்மி பண்ண முடியும். உடனே வெயிட் பண்ணாமல் டைரெக்டாக போய் டாக்டரை பார்க்கணுன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலுங்கிற கான்செப்டை டிஸ்கவர் பண்ணணும். அப்புறம் டாக்டர் ப்ரொஃபைல். ஸோ எந்த டாக்டர் வேணுமோ நம்ம புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். கொஞ்சம் டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா ஸோ செலக்ட் பண்ணி நம்ம என்ன டாக்டர் வேணுமோ அந்த டாக்டருக்கு புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் டெலிமெடிசன் சப்போர்ட், லைக் மெடிசின்ஸ் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிட்ரேஷனில் நீங்கள் வேணும்னா இன்க்ளூட் பண்ணலாம், இல்லை அந்த ஏரியாஸில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வேறு என்ன எடுத்துகிட்டு வரலாங்கிற ஃபீச்சர்ஸும் நீங்கள் பாருங்கள். சம் ஃபீச்சர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடிக்கான ஐடியா. இது வந்து ஹெல்த் கேர் ஆப்பை ஃபோக்கஸ் பண்ணுது. இன்கேஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் லைஸ் இன் ஹெல்த் கேர், யூ வாண்ட் டு கெட் இன் டு அ கம்பெனி which is focusing mainly on health, like Athena Healthனு ஒரு கம்பெனி இருக்குது சென்னையில். and there are many other healthcare companies or even product companies போனாலும் you can have such kind of case study in your portfolio. And the second one is grocery delivery app for budget conscious families. Grocery delivery app நமக்கு நார்மலாகவே தெரியும். There is a lot of applications like Swiggy, Instamart, Blinkit, Zepto, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே க்ராசரி டெலிவரிக்காக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பிஸி வீக் டேஸில் வந்து மிடில் இன்கம் ஃபேமிலிஸ் they want a simple way to shop groceries online without overspending or getting low quality items. வீக் டேஸில் வந்து மேபி அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க வந்து 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் போயிட்டு வராங்க, ஆர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்கும்போது நிறைய கால்ஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். மீட்டிங் இருக்கும், ஆஃபீஸ் மீட்டிங் இருக்கும், மேபி கிட் இருந்துச்சுன்னா அதை டேக் கேர் பண்ணிக்கணும். அதனால் வெளியே மூவ் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிஸியான வீக் டேஸில் அவங்களுக்கு உடனே கிராசரி தீர்ந்துடுச்சு. ஒரு நியூலி வெட் கப்பிள், அவங்களுக்கு வந்து தெரியாது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கிராசரிஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணி வைக்கணும், எப்போ காலி ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் they can make use of this kind of application. அதில் வந்து லோ குவாலிட்டியும் இருக்கக்கூடாது. லோ குவாலிட்டி இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், எப்படி லோ குவாலிட்டி இல்லாமல் நம்ம பண்ணுறது? ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். லோ குவாலிட்டி ஐட்டம் எனக்கு வரக்கூடாது, ஆனால் நான் கம்மியாக தான் அதுக்கு செலவு பண்ணுவேன்.
அப்படிங்கும் போது ரிவ்யூஸ் எடுத்துகிட்டு வரணும். அது ஃபீச்சர். மற்றவங்கெல்லாம் எப்படி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ரிவ்யூஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வாங்கலாம்ல. ஸோ திஸ் இஸ் அ ஃபீச்சர். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் இருந்து நம்ம ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வரணும். எப்படி அதுக்கு சால்வ் பண்ணலாங்கிற ஃபீச்சர்ஸ் we need to brainstorm and ideate together. Or you can do அந்த மாதிரி இன்டர்வியூவெல்லாம் நான் சொன்னேன்ல, யூசர் கூட போய் இன்டர்வியூ பண்ணால் நமக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டெக்னிக்ஸ் யூ கேன் ஃபாலோ in order to come up with a solution. So design an app that helps them shop smarter. ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் ஏரியாஸ் ஸ்மார்ட் கார்ட் சஜஷன்ஸ், டிஸ்கவுண்ட் அலர்ட். ஸோ எந்த டைம்லலாம் டிஸ்கவுண்ட் வருது அப்படிங்கிறத பார்த்து அவங்க வாங்குவாங்க. இல்லை என்ன டிஸ்கவுண்ட் இருக்குது கரண்ட்டாக, இன்றைக்கி டுடே டீல்ஸ் என்ன இருக்குது, அதை பேஸ் பண்ணி அவங்க வாங்கினாங்கன்னா அவங்க கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணலாம், கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் அலர்ட்ஸ் இஸ் ஒன் ஃபோக்கஸ் ஏரியா. And replace with similar functionality. Simple delivery scheduling, regional products inclusion. So டெலிவரி வந்து ஷெட்யூல் பண்ணி டெலிவரி ஆகிற மாதிரியும் வைக்கலாம். என்ன டைமுக்கு டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கிறத ஒரு ஃபீச்சராக வைக்கலாம். அண்ட் இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யாராக இருப்பாங்கன்னா ஒர்க்கிங் மதர்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் ஏஜ்டு 25. ஸோ இந்த ஏஜில் தான் வந்து ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் ஹவுஸ் ஹோல்டையும் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது வெளியே போய் கடையில் போய் வாங்குறதுக்கு அவங்களுக்கு டைம் பத்தாது. அதனால இந்த ஆப் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் கேஸ் ஸ்டடி கான்செப்ட். The third one, job ready skill learning platform for freshers. So many freshers in India feel lost post college and seek upskilling platforms that feel personal and goal driven. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் வந்து எல்லாருமே காலேஜ் முடித்ததுக்கப்புறமா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் போய் they are enrolling themselves in some courses because they want to develop their skills and be job ready. இதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படித்து பார்க்கும்போதுமே உங்களுக்கு வந்து செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வில் பி இன் யோர் மைண்ட். கரெக்டாக? இப்போ வந்து இந்த ஜாப் ரெடி ஸ்கில் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். யார் அவங்களாம் தான் காம்படிட்டர்ஸாக இருக்க போகிறாங்க. இதுக்கு யாரெலாம் இருப்பாங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன்? வாட் யூ நோ விச் இஸ் எக்ஸிஸ்டிங் கரண்ட்லி இன் த மார்க்கெட்? உங்களுக்கு ஏதாவது மைண்டில் வருதா ஜாப் ரெடி ஸ்கில் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னு சொன்னால்? ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்ன்ஷிப் தேடுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபைனல் இயர் இல்லை படித்து முடிச்சு ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க. ஆமாம், அவங்க வந்து டார்கெட் ஆடியன்ஸ். நீங்கள் சொல்கிறது இது என்ன மாதிரி அப்ளிகேஷனாக இருக்கும்னு கேட்குறேன். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்குது இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம். ஸோ இது என்ன மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாப் லிங்க்ட் அந்த மாதிரி சொல்கிறீங்களா மேம்? என்ன மாதிரி ஆப் இதுக்கு சொல்லுவீங்க எக்ஸாம்பிளா? லிங்க்ட் ஓகே. லிங்க்இன் சம்திங் அந்த ஆப் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகே. ஆமாம், அந்த லிங்க்ட் அந்த மாதிரி அது ஐடிக்கு சம்திங் நினைக்கிறேன். ஐடி அசஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டா? இதானே? ஓகே. இதுக்கு வந்து மோஸ்ட்டாக என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணலாம் ஆஸ் ஃப்ரெஷர்னால்? நம்ம இன்டெப்த்தாக ஐடிக்குள்ளே தான் போகணும் அப்படி இல்லை. பட் தெர் கேன் பி காமன் பிளாட்ஃபார்ம்ஸ். இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குல்ல, ஸோ ஃப்ரெஷர்ஸ் எடுத்த உடனே போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும்னா கோர்சரா இருக்கும். கோர்சரா, யூடெமி, யுடாசிட்டி, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். லிங்க்டின்ல கூட நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஜாப் ரெடி ஆகிறதுக்காக சில கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு எப்படி நம்ம காம்படேட்டர்ஸ் தேடணும் அப்படின்னா, இப்போ கோர்சராங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தெரியுது. அப்போ
கோர்சராவோட காம்படிட்டிவ். கோர்ஸரா வந்து கோர்ஸ் படிக்கிறதுக்கான அந்த வெப்சைட்ல மேம் நீங்க ஆக்சுவலி ஜாப் பத்தி தானே கேக்குறீங்க? ஜாப் ரெடி ஸ்கில் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஜாபுக்கு ரெடி ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஸ்கில் நமக்கு வேணும், அதை எங்கே கற்றுக்கலாம். ஸோ அப்ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம். ஸோ எந்த இடத்துல போய் நம்ம ஜாப் ரெடி ஆகிறதுக்காக நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கலாம், என்ன மாதிரி பிளாட்ஃபார்மில். ஸோ அதுக்கான இது புரியுதா? நம்ம ஜாப் ரெடி ஆகிறதுக்கு எங்கே போய் நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கோர்சரா, யூடெமி, யுடாசிட்டி, எட்எக்ஸ், ஸ்கில் ஷேர் இதெல்லாம் காம்படிட்டர்ஸ். ஸோ இவங்களோட வெப்சைட்ஸ் ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா வரும் நம்ம ஆப் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு வாட்டி படித்த உடனே இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் இட், திரும்ப யூ கேன் ரீட் இட் 2 times or thrice. எப்படி 3 months நம்ம ஜாப் ரெடி ஆகிறது, அப்புறமா வேலை கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. இட் இஸ் அ கோர்ஸ், பட் அதில் கோர்ஸ்னு மென்ஷன் பண்ணலை. நம்மளை தான் we need to understand by ourselves. அதனால தான் நான் இதுக்கு கீ ஹிண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஃபோக்கஸ் ஏரியாஸ் ஆன் லேர்னிங் பாத் கிரியேஷன், மென்டர் புக்கிங் சிஸ்டம், போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் அப்லோட், ரெஸ்யூம் பில்டர், கம்யூனிட்டி டிஸ்கஷன்ஸ். இதில் வந்து கோர்சரில் பார்த்தா எல்லாமே இல்லை. ரெஸ்யூம் பில்டர்லாம் இல்லை, மென்டர் புக்கிங் சிஸ்டம்லாம் இல்லை. பட் லேர்னிங் பாத் க்ரியேஷன் இருக்குது, அண்ட் ப்ராஜெக்ட் ஆர் போர்ட்ஃபோலியோ அப்லோட் இருக்குது, கம்யூனிட்டி டிஸ்கஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நானாக கொஞ்சம் ஃபோக்கஸ் ஏரியாஸ் எடுத்துகிட்டு வந்தது. இந்த மாதிரி இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. யூ கேன் ஆல்சோ பிரிங் இன் சம் ஃபீச்சர்ஸ் ஆர் யூ கேன் டேக் from the hints that I have given. Okay, you are free to take from whatever you are understanding in this problem statement, but be clear with the problem statement. Read it 2 times or 3 times, and if you have any doubt or you are not sure நீங்கள் வந்து கரெக்டாக தான் போகிறீங்களா, கரெக்டாக இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கேனா அப்படிங்கிறது யூ ஆர் நாட் ஷுர்னா யூ கேன் ஆஸ்க் மீ, கன்ஃபார்ம் வித் மீ ஒன்ஸ். அதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அவங்க எப்படி ஜாப் ரெடி ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு ஜாபில் போவாங்க அப்படிங்கிறதுக்காக, பிளேஸ்மெண்ட்க்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து டிஜிட்டல் ஃபினான்ஸ் ட்ராக்கர் ஃபார் ஃபஸ்ட் டைம் ஏர்னர்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஏர்ன் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இன்கம் வருது அப்படிங்கும் போது யூஸ்வலாகவே இந்தியாவில் வந்து ரொம்ப அந்த பட்ஜெட்டிங் ஹேபிட்ஸு இருக்காது அவ்வளோவா. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக பட்ஜெட் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் நம்ம வாங்குறது எவ்வளோ சேலரி வாங்குகிறோமோ அதை அப்படியே வந்து எக்ஸ்பென்ஸாக மேக் பண்ணிடுவோம். அதனால் வந்து அந்த எவ்வளோ நம்ம பட்ஜெட் பண்ணணும், எவ்வளோ எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறோமா, இன்கம் வரதை ட்ராக் பண்ணுறோமா, அது மாதிரிலாம் இருக்கிறதே கிடையாது. அதனால நம்ம வந்து இந்த ஃபினான்ஸ் ட்ராக்கர் ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். யாருக்காக? ஃபஸ்ட் டைம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்காக. ஃபஸ்ட் டைம் ஏர்ன் பண்ணுறவங்களோட ஏஜ் என்னவாக இருக்கும் யூஸ்வலாக? ஸோ காலேஜ் முடிக்கிறதே வந்து 21 மோஸ்ட்டாக அந்த 3 years கோர்ஸ் தான் ஆர்ட்ஸ் முடித்தவங்க 21 years முடிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஏர்னர்ஸ் மேபி 21 30 இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த டார்கெட் யூசர்ஸு, ஃபோக்கஸ் ஏரியாஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னு தேவையில்லை. வெறும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே நம்மளால் பண்ண தெரியணும் ஃபுல்லாகவே. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் பிகினிங்கில் பண்ணுறீங்கிறதுக்காக, உங்கள் ஐடியாவுக்காக நான் இது ஒன்று கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ட்ராக்கிங் ஆப்னா, இல்லை பட்ஜெட் மட்டும் கிடையாது, எக்ஸ்பென்ஸும் ட்ராக் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ்னால் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க, எதுக்காகங்கும் போது அது வந்து கேட்டகரியில் வரும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, மணி மேனேஜர்னு ஒரு ஆப் இருக்குது, மொபைலில் பாருங்கள். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் எக்ஸ்பென்ஸை நம்ம எதுக்காக இதை செலவு பண்ணோம், நம்ம வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணுவோமா, இல்லை ஏதாவது க்ராசரி வாங்கினோமா, இல்லை என்ன கேட்டகரியில் வரும், அண்ட் அதை வந்து
கிரெடிட் கார்டு வழியாக செலவு பண்ணோமா இல்லை கேஷ் வழியாக செலவு பண்ணோமா அதையும் நம்ம வந்து மார்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி இந்த மாதிரி ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. சேவிங்ஸ் கோல் செட்டப். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஒரு ஃபினான்ஸ் ட்ராக்கர் ஆப்பில் ஃபஸ்ட் டைம் ஏர்னர்ஸ்க்கு எப்படி அவங்க சேவ் பண்ணலாம், அவங்க காசு வந்து சேவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கோல் அவங்க செட் பண்ணணும், ஃபஸ்ட்டு டார்கெட்டு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறமா எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரியும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். நீங்கள் மற்ற ஆப்லலாம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அண்ட் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து காலேஜ் ஈவெண்ட் கம்பேனியன். ஸோ இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக எதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா, they are not able to keep track of cultural, academic and sports event happening in campus. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் காலேஜ்னால். ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருக்கும், அகாடமிக்கில் லைக் ஏன்னா எக்ஸாம்ஸ் எப்போ வருது, வேறு என்னென்ன நடக்குது அகாடமிக்ஸில், அது மாதிரி நிறையா நடந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு மொபைல் ஆப்பை க்ரியேட் பண்ணணுன்னா எப்படி ஈஸியாக ஈவெண்ட்ஸை எல்லா ஸ்டூடெண்ட்ஸால் பார்க்க முடியும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன் த சென்ஸ் அந்த ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்புறம் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஸோ அதுக்கு கரெக்டாக டைம் வந்துருச்சு, எல்லோரும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அதுக்கு ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன் மாதிரியும் கொடுக்கலாம். அண்ட் லைவ் அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது காலேஜில் நடக்குதுன்னா அதையும் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக அந்த காலேஜ் ஈவெண்ட்ஸ்க்காகவே இருக்க ஆப்பு. இது வந்து பேசிக்காக வெறுமனே அந்த பர்டிகுலர் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப லிமிட்டடான ஆடியன்ஸாக இருக்க போகுது. அதனால் இது வந்து மோஸ்ட்டாக இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்டர் ஆகிறீங்க ஒரு ஃப்ரெஷராக அப்படின்னா அவங்க வந்து இதை பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் நீங்கள் இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஓகே தான். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது பாருங்கள், தென் we can discuss. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப நேரோ டவுனாக இருக்குல்ல, அதனால் நான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் வந்து எப்படி நம்ம ரியலான கம்பெனியில் வேலை பார்ப்போமோ அந்த மாதிரி இருக்க போகுது எக்ஸ்பீரியன்ஸ். பட் இது வந்து கொஞ்சம் காலேஜுங்கும் போது ஒரு பர்டிகுலர் காலேஜுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ மேபி நீங்கள் வந்து டிசைன் ஏஜென்சியில் வேலைக்கு போகணும், சர்வீஸ் கம்பெனி மாதிரி வேலைக்கு போகணும், டிசைனர்ஸ் கூட மட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பிக் திஸ். ஸோ இது கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும் அந்த மாதிரி டைமில். ஸோ இதில் வந்து என்னென்ன ஈவெண்ட், இப்போ ஈவெண்ட்னால் ஏதாவது ஒரு ஈவெண்ட் யூஐ/யூஎக்ஸ் டிசைனுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறோம், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த காலேஜில் இருக்க மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஓப்பன் டு. அப்படிங்கும் போது அந்த ஈவெண்ட்டுக்கு ஈவெண்ட் பேஜ் இருக்கணும்ல. ஸோ ஈவெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன மாதிரி ஆப்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலான்னா, ஈவெண்ட் பிரைட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது வந்து ஜென்ரலாக அது காலேஜ்க்காக கிடையாது, இன்டைரக்ட் காம்படிட்டர்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஜென்ரலாக எல்லாருமே ஈவெண்ட்டு போய் அட்டென்ட் பண்ணணுன்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஐடியாக்காக நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆப்பை. அது எப்படி இருக்கும், அதில் ஈவெண்ட் ஃபீட்னா அந்த நியூஸ் ஃபீட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் ஈவெண்ட்டோட நேம் இருக்கும், எப்போ நடக்குதுன்னு இருக்கும், எந்த லொக்கேஷனில் நடக்குது, ஸோ டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்குது, அண்ட் என்ன கேட்டகரியில் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம எழுதலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன், இது வந்து இட் இஸ் ஓப்பன் டு யூ. இப்போ நான் சொன்ன அந்த 5 கேஸ் ஸ்டடியில் இருந்துமே உங்களுக்கு வேண்டாம், நீங்களாக ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூ கேன் ஜஸ்ட் கம் அப் வித் யுவர் ஓன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அது வந்து எப்படி நீங்கள் உங்களோட ஓன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பிக் பண்ணுவீங்க, எது உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ, இல்லை உங்கள் கம்யூனிட்டி லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அதில் யாராவது ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமாக இருக்கட்டும், என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எஜுகேஷன்லையா இல்லை ஷாப்பிங், அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்குறதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கா,
ஆர் ட்ராவல் பண்ணுறதுல இருக்கா, ஹெல்த்து, என்டர்டைன்மெண்ட், சோஷியல் காசஸ், என்ன ப்ராப்ளமாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் வழியாக எப்படி சால்வ் பண்ண போகிறோம், இல்லை ஒரு சர்வீஸ் வழியாக எப்படி அதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சர்வீஸ்க்காக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணுன்னா அது எப்படி நம்ம அந்த டிசைன் வழியாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ மேஜராக நீங்கள் என்ன ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பிக் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஹோம் பேஜோ இல்லை டேஷ்போர்டோ இருக்க போகுது. அதுதான் வந்து மெயினாக இருக்க போகுது. ஸோ அதில் தான் வந்து என்னென்னலாம் நம்ம வேல்யூ டெலிவர் பண்ண முடியும் யூசர்ஸ்க்கு அப்படிங்கிறத அதில் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாக்காக தான். அகெயின் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது, மேபி அதில் வந்து சர்ச்சும் இருக்கணும். ஏன்னா காமனாக எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே வந்து அவங்க என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை வந்து யூசர்ஸ்னால சர்ச் பண்ண முடியணும் அண்ட் ஃபில்டர் பண்ண முடியணும். ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் அவங்களுக்கு அந்த யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வரணும் இல்லையா. அதுக்காக பர்சனலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. பர்சனலைசேஷன்னா இப்போ யூடியூப் போய் பார்த்தா இல்லை இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தா அந்த அல்கரிதம் வந்து நம்மளோட சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன மாதிரி ரீல்ஸ்லாம் பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரீல்ஸாக நமக்கு சஜஸ்ட் பண்ணதில்ல. ஸோ அதுதான் வந்து பர்சனலைசேஷன். ஸோ யூசர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அது பர்சனலைசேஷன். ஸோ அதுவும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக செட்டிங்ஸ் இருக்கலாம், லாங்குவேஜ், ஆக்சசபிலிட்டி, அதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஏரியாஸ் இருக்க போகுது. மோஸ்ட்டாக இதுதான் இருக்குங்கிறதுனால நான் இது மட்டும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது தவிர்த்து வேறு ஏதாவது இருந்தாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு மூவ் அஹெட். அண்ட் இதில் வந்து டார்கெட் ஆடியன்ஸ், ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராப்ளம் தட் யூ ஹவ் பிக்டு, இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்க போகுது. அகெயின் யூசர்ஸ் யாருன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்க போகுது. நீங்கள் என்ன ப்ராப்ளம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்க போகுது. அண்ட் இது வந்து எல்லாருக்குமே எல்லா யூசர்ஸ்க்காகவும் நம்ம வந்து டிசைன் பண்ணக்கூடாது. ஐ மீன் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எல்லாராவும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்புக்கு தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸை வச்சுக்க போகிறோம். ஓகே, நவ் யூ காட் an ஐடியா? இப்போ அசைன்மெண்ட் வந்து நீங்க சொன்னது மாதிரி நாங்க ஒரு ஆப் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி உங்ககிட்ட சொல்லணுமா? ஆமாம், நீங்கள் ஆப் டிசைன் பண்ணணும். ஆனால் ஸ்டார்டிங்கே நீங்கள் டிசைன்லாம் பண்ண வேணாம். என்ன ப்ராப்ளம் இதில் இருந்து பிக் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் அசைன்மெண்ட் ஃப்ரைடே சொல்லிட்டு போனீங்க, நான் அதை கேட்குறேன். ஆமாம், அதுக்கு தான் நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இதிலேருந்து. நீங்க கொடுத்துருக்க இந்த 5ல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணி அதுல இருந்து பண்ணணுமா? ஆமா, இந்த 5ல இருந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த லாஸ்ட் ஒன் உங்களுக்கு நீங்களா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வரதுனாலும் எடுத்துட்டு வரலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த வீக் எம்பத்தி மேப்பிங் பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து யூஎக்ஸ் யூஐ ப்ராசஸ் லைக் 2 டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ எம்பத்திங்கிறது வந்து நம்ம யூஸரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, தட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் when it comes to UX design. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இட் இஸ் இம்பார்ட்டண்ட் when it comes to designing itself. நம்மளுக்கு வந்து இது ரெண்டும் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் பார்த்த மாதிரி யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. அதில் வந்து இந்த யூசர் ரிசர்ச் இருக்கும். லைக் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் யூசர்ஸை வச்சு. டார்கெட் ஆடியன்ஸுக்கு தெரியும்ல நம்மளுக்கு. ஸோ அதனால் அந்த யூசர்ஸ் கிட்ட டைரெக்டாக போய் நம்ம ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணுவோம். அதில் இருக்க இன்சைட்ஸ் லைக் அதில் இருக்க டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பர்சோனான்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அந்த பர்சோனா வந்து
ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் லைக் இமேஜினரி கேரக்டராக இருக்க போகுது. அந்த இமேஜினரி கேரக்டரில் வந்து என்னென்னலாம் இருக்கும்னா அந்த யூசர் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன லைக் அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி இருக்குது, அண்ட் யூசர் பர்சனால வேறு என்னெல்லாம் இருக்குன்னா லைக் அவங்க ஏஜ், டெமோக்ராஃபிக்ஸ், எங்கே இருக்காங்க, ஜியோகிராஃபிக் லொக்கேஷன், அண்ட் அவங்களோட எவ்ரிடே ரொட்டீன் என்ன மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம சொல்யூஷன் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம். இதெல்லாம் வந்து பேசிக்காக யூசர் பர்சனாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோங்கிறது பார்க்குறது வந்து யூஎக்ஸில் வரும். ஸோ இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வயர் ஃப்ரேம்னு போடுவோம். வயர் ஃப்ரேம் வந்து ரஃப் ஸ்கெட்சாக இருக்கலாம். லைக் லோ ஃபிடிலிட்டி வயர் ஃப்ரேமில் வந்து பேப்பர் பென் ஆர் ஃபிக்மாவில் வந்து பிளாக் அண்ட் கிரே ஷேட்ஸில் பண்ணுறது வந்து வயர் ஃப்ரேம். ஸோ பேசிக்காக வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு டேட்டா கலெக்ட் பண்ணதை வச்சு பண்ணுறது வயர் ஃப்ரேம். ஸோ இதில் வந்து வயர் ஃப்ரேமையே இன்னும் ரிஃபைன் பண்ணுவாங்க. செகண்ட் வேரியேஷனாக இல்லை அடுத்த ரிவிஷனாக கொஞ்சம் இம்ப்ரூவ்டான வேர்ஷனாக இருக்கிறத வந்து மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறது கம்ப்ளீட். அது ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸாக திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அது நடந்து முடிஞ்ச உடனே நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு போயிடுவோம். ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் தான் நம்ம வந்து லே அவுட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். லே அவுட்னால் எப்படி எது எந்த இடத்துல வரப்போகுது அப்படிங்கிறது டிசைட் பண்ணுவோம். அண்ட் விஷுவல் டிசைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கலர்ஸ், என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ ஸ்பேஸிங் ஓரளவுக்கு பேசிக்காக யூஎக்ஸ்லேயே பண்ணிடணும். இன்டெப்த்தாக ஆட்டோ லே அவுட்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ ஃபிக்மாவில் இருக்க கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் யூஐயில். அண்ட் கிரிட் யூஸ் பண்ணணும், கிரிட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும், எல்லா பேஜும் ஒரே மாதிரி இருக்கணும், ஐக்கன்ஸ் ஒரே மாதிரி யூஸ் பண்ணணும், கலர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து யூஐயில் இந்த விஷுவல் டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறமா பிராண்டிங் லைக் லோகோ ஆர் இமேஜஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், என்ன மாதிரி பிராண்டிங் யூஸ் பண்ண போகிறோம். லைக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆப்னா என்னென்னலாம் ஏற்கனவே அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான் யூஸ் பண்ணணும். புதுசாக ஒன்று நம்மளாக க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம அதுக்கு டிஃபைன் பண்ணணும், என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிஃப்ரென்சஸ். ஸோ யூஎக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு எம்பத்தைஸுங்கிறது நம்ம எஸ்டர்டே கிளாஸில் பார்த்துட்டோம். இட் இஸ் புட்டிங் ourselves in the shoes of users and thinking from the perspective of users. ஸோ யூசர் என்ன மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிறதுலேருந்து நம்ம யோசிச்சு அண்ட் தென் we are proceeding with the design. Also there is the real data, real information which we are getting from the users. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து we are going to see the core principles of UX design. இதெல்லாம் தான் வந்து நம்ம ரூல்ஸாக கன்சிடர் பண்ண போகிறோம். நம்ம டிசைன் பண்ணும் போது இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் டிசைன் பண்ணணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னென்னா மீட் த யூசர் நீட்ஸ். ஸோ யூசரோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, வந்த உடனே நம்ம வந்து ஸோ யூசருக்கு என்னென்னலாம் தேவையாக இருக்குது, ஸோ எப்படி யூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற டேர்மே வந்து நமக்கு இட் இஸ் கிளியர் தட் we need to improve the users experience when they are using our product. ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ராடக்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது ஆர் அவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி சிம்பிள் ஃபார் த யூசர்ஸ். ஸோ எப்படி இதை சிம்பிள் ஆக்கலாம்னா we can do user testing. ஸோ நம்ம அந்த ஆப்பை வந்து யூசர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஆப்போட ப்ரோட்டோடைப் இருக்குது, லைக் கம்ப்ளீட்டட் ஆப் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பை நம்ம வந்து யூசர்கிட்ட கொடுத்துருவோம். அவங்கள வந்து அதை யூஸ் பண்ண சொல்லி அது எப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, என்ன அவங்க இம்ப்ரூவ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க, அண்ட் அவங்களோட ப்ராப்ளம் இந்த ஆப்பில் சால்வ் ஆகுதா, இந்த மாதிரி யூசர் டெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம்.
ஸோ தட் we know நம்மளோட டிசைன் வந்து அவங்களுக்கு செட் ஆகுதா இல்லை அவங்க சொல்கிற ஃபீட்பேக்கை நம்ம இன்கார்பரேட் பண்ணோன்னா லைக் அதை யூஸ் பண்ணோன்னா we can improve our application. So this is what meeting the user needs mean. Second concept என்னன்னா core principles in UX design. We need to understand where we are in the design process. ஸோ டிசைன் ப்ராசஸில் வந்து நிறையா இருக்கும். என்னென்னா அதான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல யூஎக்ஸ் வெஸ் யூஐ அந்த ஸ்லைட்லேயே இருந்தது. ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது இந்த என்டையர் ஜேர்னியில். ஸோ நியூ யூஎக்ஸ் யூஐ டிசைனர்ஸாக ஆஸ் வி ஆர் இன் த ஜூனியர் லெவல்ஸ் we need to understand where we are. நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு டிசைன் பண்ணும்போது நிறைய ஒர்க் அதில் போய்கிட்டே இருக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், ப்ராசஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா இல்லை எதையாவது மிஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் நடுவில் வரும். அதனால் we need to keep a track of where we are. Okay. Firstly, you will need to use different UX tools for each phase as demonstrated in the graph. So இந்த கிராஃபில் இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் யூஎக்ஸ் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் நம்ம எந்த டிசைன் ஃபேஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கணும் யூசர் ரிசர்ச்சில் அப்படிங்கிறதும் தெரியணும். ஸோ இந்த மாதிரி யூஎக்ஸ் ரிசர்ச் அண்ட் டிசைன் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐடியேட் பண்ணுவோம். ஸ்கெட்ச் பண்ணுறோன்னா அப்போ அதில் வந்து என்னென்ன வரப்போகுது, அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன வரப்போகுதுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா இருக்கணும். ஏன் இதெல்லாம் நம்ம ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரோம், இதெல்லாம் யூஸரோட நீடா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ யூசர் கிட்ட வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டோம், நமக்கு டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை தான் நம்ம ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த டேட்டாவை நம்ம எப்படி ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர போகிறோம், எந்த மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காம்படேட்டர் அனாலிசிஸ்லாம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து நான் ஒரு ஆப் எடுக்கும் போதும் அதுக்கு காம்படேட்டர் சொன்னேன்ல, அந்த மாதிரி நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி பழகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி இதை நம்ம காட்டினா யூஸருக்கு இது புரியும் அப்படிங்கிறதே உங்களுக்கு அப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்காக you'll have to install a lot of applications, use a lot of websites. அப்போ தான் you'll be good when it comes to design as well. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் யூசர்ஸ் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த டேட்டாவெல்லாம் ஒன்றா ஒரே ஒரு ஃபிக்மா ஃபைலில் போட்டுட்டு and then try to brainstorm with other designer, நீங்கள் ரெண்டு பேரும், or you can do it in the session which we are discussing, like classல கூட you can do that brainstorming session along with me. So அந்த டைமில் once you are doing the ideation, like அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரும்போது you can figure out how you are going to show it in the screen. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கரெக்டாக வராது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வயர் ஃப்ரேம் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து சக்ஸஸ் ஆகாது. திரும்ப அதே வயர் ஃப்ரேமை இன்னொரு வாட்டி பண்ணணும். அப்போ வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே இன்ஃபர்மேஷனை வேறு மாதிரி எப்படி காட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆர் வேறு இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் யூஸர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தும் அதுக்கப்புறமா நம்ம ரிசர்ச், ப்ரைமரி ரிசர்ச்னு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம பண்ணுறது. நம்ம மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்குறோம்ல காம்படேட்டர்ஸை, ஸோ அதை பார்த்து நமக்கு வர இன்ஃபர்மேஷனை வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதை எப்படி நம்ம காட்டலான்னு. மேம், எஸ், வயர் ஃப்ரேம்னா என்னன்னு சொல்கிறேன். சொல்கிறேன், போக போக வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ தானே நம்ம ஐடியேஷனில் இருக்கோம், இதுக்கப்புறமா வயர் ஃப்ரேம் வரும். ஸோ ஒன்று ஒன்றா போகலாம். ஸோ வயர் ஃப்ரேமுங்கிறது வந்து ரஃப் ஸ்கெட்சாக இருக்க போகுது. பேப்பர் பெனில் வந்து ஒரு ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறது வயர் ஃப்ரேம்.
ஸோ ஜஸ்ட் பேசிக்காக இந்த மாதிரி இருக்கும். இது எப்படின்னா இந்த ஸ்க்ரீன் பார்த்துக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து இமேஜ் இருக்கும், அதை டெனோட் பண்ணுறதுக்காக, இமேஜோ இல்லை வீடியோவோ அதை டெனோட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து பேப்பர் பெனில் நீங்கள் சும்மா ஸ்கெட்ச் பண்ணலாம். இந்த இடத்துல இமேஜ் வரப்போகுது இல்லை இந்த இடத்துல வீடியோ வரப்போகுது அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்க போது, லைக் இந்த இடத்துல வந்து யூசர் நேம் இருக்க போது, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இருக்கும். இது ரெண்டும் யூசர் வந்து இன்புட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அவங்க வந்து சைன்அப் பண்ணணும். சைனப்புங்கிறது வந்து சிடிஏன்னு சொல்லுவோம், கால் டு ஆக்ஷன், அது பட்டன். ஸோ சைனப் கொடுக்கணும். இதெல்லாம் தான் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரப்போகுதுன்னா நமக்கு எப்படி தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரப்போகுதுன்னு? ஆர் யூஸ் அதர் அக்கௌண்ட். இது வந்து சோஷியல் நெட்வொர்க் ஒன், மேபி ஃபேஸ்புக், கூகுள், அப்புறம் ட்விட்டராக இருக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி வரும்னு நமக்கு தெரியும்னா இந்த டேட்டாவெல்லாம் நமக்கு முன்னாடியே கிடச்சிருக்கணும். எப்படி கிடைக்கும்? நம்ம ஐடியேட் பண்ணணும். ஐடியேட் ஒரு பிரெயின் ஸ்டார்ம்னு சொல்லலாம். அதை வந்து எப்படி பண்ணலான்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கியிருக்கணும். ஸோ யூசர்கிட்ட இருந்து ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுது, ஆர் காம்படேட்டர்ஸ்கிட்ட இருந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ணுறோம், பேப்பர் பென்லேயோ இல்லை ஃபிக்மாலேயோ கூட. ஸோ இந்த சைன்இன் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்ததுக்கப்புறம் சைன்இன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜ் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஆரோ போட்டிருக்காங்க. இந்த ஆரோ வந்து டைரெக்டாக ஃபிக்மாலையும் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணால் அடுத்த ஸ்க்ரீனுக்கு போவோம். ஸோ இது கிளிக் பண்ணால் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம். இதை தான் வந்து ப்ரோட்டோடைப்னே சொல்கிறோம். ஸோ இந்த சைன்இன் கிளிக் பண்ண உடனே உள்ளே லாகின் ஆயிடுது, அந்த ஆப்புக்குள்ளே போயிடுது. அந்த ஆப்புக்குள்ளே எப்படி இருக்க போகுது? இது வந்து ஹோம் பேஜ். ஸோ சைன்இன் கிளிக் பண்ணோன்னா ஹோம் பேஜ் தான் ஆப்வியஸாக வரும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஹோம் பேஜில் வந்து நேவிகேஷன் பாரில் இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்ன ஐட்டம்ஸுங்கிறத அவங்க இன்டெப்த்தாக எழுதலை, பட் இதெல்லாம் இருக்க போது, ஒரு 4 ஐட்டம் இருக்க போகுது. அண்ட் இங்கே வந்து இமேஜ் இருக்க போகுது அகெயின். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்க போகுது, இல்லை ஏதோ ஒன்று இருக்க போகுது. அதனால டெக்ஸ்ட் இருக்குங்கிறனால ஜஸ்ட் லைன் லைன் லைன், அதுக்கப்புறம் திரும்ப டெக்ஸ்ட்டு, அப்புறம் ஐக்கன்ஸ் இருக்க போகுது இதுக்கு. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்க போகுதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஐடியேஷன் பண்ணணும். ஐடியேஷன் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி யூசர்ஸ் கிட்ட இன்டர்வியூ பண்ணணும். ஸோ யூசரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்க போகுது. அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே வரப்போகிறோம். ஓகேவா? நவ் யூ காட் an ஐடியா? எஸ் மேம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் வேலிடேஷன், ஐடியேஷன், வயர் ஃப்ரேம், அண்ட் தென் வயர் ஃப்ரேம் நம்ம பண்ணிடுறோம். இந்த மாதிரி இப்போ நான் காமிச்சேன்ல எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஒரு வயர் ஃப்ரேம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த வயர் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா கூட தேர் கேன் பி சேஞ்சஸ். இதுதான் ஃபைனல் வயர் ஃப்ரேம்னு இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த சைன்இன் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த சைன்இன் ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஒரு டேட்டாவை மிஸ் பண்ணியிருக்கோம். என்ன? அவங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா லாகின் காட்டணும்ல, அது இதில் காட்டலை. ஸோ அந்த மாதிரி எரர் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணி தான் ஆகணும். பட் இதை வந்து சைன்இன் ஸ்க்ரீனை வேறு மாதிரி காட்டணும் அப்படின்னு நினச்சா நம்ம இன்னொரு வாட்டி இதே ஸ்க்ரீனை வேறு மாதிரி பண்ணியும் காட்டணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணாமல், இந்த இமேஜுக்கு நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணாமல், இதை விட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, சைன்இனில் வந்து யூசரோட நேம் போக இமெயில் ஐடியும் வேணும், இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நெசசரியாக தேவைப்படுது அப்படின்னா அதையும் இங்கே காட்டணும். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த இன்ஃபர்மேஷனை காட்டணும். அதுக்காக இதே ஸ்க்ரீனை இன்னொரு வாட்டி வேறு ஒரு வேரியேஷன்னு சொல்லுவோம் அதை. ஸோ வேறு ஒரு ரிவைஸ்டு ஸ்க்ரீனும் பண்ணணும்.
ஸோ ஒரே ஸ்க்ரீனை மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்போ தான் இந்த டிசைனில் இருந்து அது எப்படி நம்ம பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டணும்ல, அதுக்காக. ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி வேரியேஷன்ஸும் க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் யூ ஆர் டூயிங் த வேரியேஷன், யூ நோ தட் நம்ம டிசைனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். யூசர்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக்னாலேயோ இல்லை நம்மளே மற்ற ஆப்பெல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்ததுனாலையும் மென்டர்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக்னாலேயும் ஆர் உங்கள் 2 பேருக்குள்ளே இருந்து வந்த ஃபீட்பேக்னாலேயும் நம்ம ஆப்பை இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஒரே ஸ்க்ரீனை இன்னொரு வாட்டி பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி வைஸும் ஏஸ்தட்டிக்ஸ் இன் த சென்ஸ் யூஐ வைஸும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ யூ நீட் டு ஒர்க் ஆன் த ஐட்ரேஷன்ஸ் ஆஸ் வெல். ரிஃபைன்மெண்ட் அதுதான், ரிஃபைன் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ரிஃபைன்டு, அதை வந்து ஃபைனலான ஸ்க்ரீனாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, அதுக்கப்புறம் வெர்ஷன் 3ல் வந்து அது ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெர்ஷன் 3 மட்டும் வச்சுப்போம். ஸோ அந்த வெர்ஷன் 3 ஹோம் பேஜு அண்ட் வெர்ஷன் 2 செட்டிங்ஸு. ஓகே, ஸோ அந்த மாதிரி அது ரெண்டத்தையும் வந்து ஃபைனல் ஸ்க்ரீன்ஸாக வச்சுருவோம். அந்த ஃபைனல் ஸ்க்ரீன்ஸில் இருந்து நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணுவோம். ஸோ ப்ரோட்டோடைப் எப்படிங்கிறது நான் காமிச்சேன்ல வயர் ஃப்ரேம்லேயே, அதே தான் வந்து யூஐலேயும் நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா அது யூஐயாக இருக்க போகுது. ஸோ அது வந்து இந்த ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஸ்க்ரீன் போகுது அண்ட் இந்த கார்டை கிளிக் பண்ணால் இந்த டீட்டெயில் பேஜ் போகுது. இது வந்து Blinkitல மேபி ஒரு ஆஃபர் பேனராக இருக்கும். ஓகேவா, ஆஃபர் பேனராக ஸ்விக்கியில் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபரை கிளிக் பண்ண உடனே அந்த ஆஃபரில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஆஃபரோட மேபி ஏதோ ஒரு ஃப்ரூட்டுக்கு இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்குது, இல்லை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இல்லை கிஃப்டிங்க்கு இருக்குன்னா கூட அதை கிளிக் பண்ண உடனே எல்லா கிஃப்ட் ஐட்டம்ஸும் இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து லிஸ்டிங் பேஜ் இருக்கும், ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ். அது மாதிரி ஒரு பேஜில் இருந்து அடுத்த பேஜுக்கு போகும். அதுதான் வந்து ப்ரோட்டோடைப். ஸோ ப்ரோட்டோடைப் பண்ணோன்னா யூசபிலிட்டி டெஸ்ட் பண்ணுவோம். அகெயின் ப்ரோட்டோடைப் பண்ணிட்டோம், ஆப் முடிஞ்சிருச்சு, ஆக்சுவலாக அதோடு முடிஞ்சிருச்சு. ஆனாலும் நம்ம வந்து ஆப்பை இன்னும் பெட்டர் ஆக்கணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி யூசபிலிட்டி டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவோம். அகெயின் நம்ம வந்து எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து யூசர்ஸை வச்சு ஐடியேட் பண்ணோம், அதே மாதிரி திரும்ப யூசர்ஸ்கிட்டேயே போயிடுவோம். டார்கெட் ஆடியன்ஸ் யார் பிக் பண்ணியிருக்கோமோ அவங்கக்கிட்டேயே நம்ம ஆப் ஃபுல்லாக முடிஞ்ச ஆப்பை கொடுத்து அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து அவங்க கிளிக் பண்ணுவாங்க, இதை கிளிக் பண்ணோடனே இது வரும், இதை கிளிக் பண்ணோடனே இது வரும். ஸோ அப்போ வந்து அவங்க அந்த என்டையர் ஃப்ளோ, இது வந்து ஒரு ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்டையர் ஃப்ளோ அவங்க போயிட்டுருக்கும் போது கோத்ரூ பண்ணும்போது என்ன மாதிரி பெயின் பாயிண்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க ஏதாவது டிஃபிகல்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க ஏதாவது பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்களா, ஸோ அவங்களோட ஜேர்னி எப்படி இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து ஏதாவது ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அகெயின் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்க போகுது. Next principle in UX design வந்து we need to have a clear hierarchy. So it is easy to take hierarchy for granted, but it is the basic UX principle. Okay, so hierarchy na, so first என்ன வரப்போகுது, அதுக்கடுத்து என்ன வரப்போகுது, அதுக்குள்ளே என்ன வரப்போகுது, இது எப்படி நம்ம பார்க்கலாம். ஹோம் பேஜ் இருக்கும், அந்த ஹோம் பேஜுக்குள்ளே இதெல்லாம் நேவிகேஷனாக இருக்கும். நேவிகேஷனில் வந்து ஹோம் பேஜ்குள்ளே போன உடனே பிளாக் இருக்கும், ஈவெண்ட்ஸ் இருக்கும், அபவுட், ஜாயினஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். ஓகே, யூஎக்ஸ் டிசைனுக்கு பிளாக் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். இன்ட்ராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷன். இதில் வந்து இந்த மாதிரி நான் ஐடிஎஃப் இந்த வெப்சைட்குள்ளே போன உடனே இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஎக்ஸ் கோர்சஸ்குள்ளே போனால்
என்னென்ன யூஎக்ஸ் கோர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அட்வான்ஸ்டு யூஎக்ஸ் கோர்ஸ் என்ன, பேசிக் யூஎக்ஸ் கோர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ் இருக்குது, யூஎக்ஸ் கோர்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே அட்வான்ஸ்டு யூஎக்ஸ் கோர்ஸு, அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன செக்ஷன் வருதோ அதை எழுதிடுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இங்கே மாஸ்டர் கிளாஸஸ்ன்னு இருக்கா, ஸோ மாஸ்டர் கிளாஸஸ்ன்னு எழுதிடுவேன். அதுக்கு கீழே என்னென்ன செக்ஷன் இருக்கோ, ஸோ குளோபல் டிசைன் லீடர்ஸ் கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம், இது ஒரு செக்ஷன். அடுத்தது கெட் அ சர்டிஃபிகேட் ஃபார் பார்ட்டிசிபேஷன், ஸோ அந்த மாதிரி என்னென்ன செக்ஷன் வருதோ அது கீழே எழுதிப்பேன். ஸோ ஐ கெட் அன் ஐடியா ஆஃப் ஹவு திஸ் என்டையர் வெப்சைட் இஸ் கோயிங் டு பி. இது வந்து ஆல்ரெடி ஒரு இருக்க வெப்சைட்டுங்கிறனால நமக்கு ஈஸியாக இருக்குது என்னென்னலாம் அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு எழுதுறதுக்கு. பட் நம்ம புதுசாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து we need to think a lot. ஸோ ஹோம் பேஜ் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கு கீழே என்னென்னலாம் வருது இதெல்லாமே நம்ம லிஸ்ட் பண்ணுறது பேர் தான் வந்து இன்ஃபர்மேஷன் ஹைராக்கின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருக்க போகுது, நம்ம ஆப் எப்படி ஃபுல்லாக இருக்க போகுது, ஸோ ஆப்பில் என்னென்ன ஸ்கோப் இருக்க போகுது, எதெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டாக இருக்க போகுது. ஸோ ப்ரைமரியாக இதெல்லாம், ஸோ செகண்ட்ரியாக அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் லைட் கலர்ஸில் இதெல்லாம் வந்து லெஜெண்டுன்னு சொல்லுவோம். ஸோ லெஜெண்ட்னா டார்க் ப்ளூ வந்து இம்பார்ட்டண்ட்டானது, ஈவெண்ட்டுக்கும் பிளாகுக்கும் மேபி அது சிடிஏன்னு சொல்லலாம், அதான் சொன்னேன்ல கால் டு ஆக்ஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன ஆக்ஷனுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்டெப்த்தாகவும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போவே வந்து தரோவாக இந்த கான்செப்டில் இருக்கணும்லாம் இல்லை. கேட்டகரிஸ், அந்த கேட்டகரிஸ்க்கு கீழே இருக்க சப் கேட்டகரிஸ். எனி டவுட் so far? நோ மேம். ஓகே சரி. அப்போ நீங்கள் வந்து அந்த ஷீட்ஸோட லிங்க் வச்சுருக்கீங்கல்ல, அதில் வந்து நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம 1 by 1 போடலாம். பிக் பண்ணி அதில் எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு வரணும். ஓகே மேம். தேங்க்யூ.